வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். 3 விஷயங்கள். ஒன்று வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஆஸ்கார் விருது வழங்கப்பட வேண்டும். 2வது வந்து KH-237 பத்தின ஒரு அப்டேட்டு. 3வதாக திருச்சிக்கு வந்து நவம்பர் 18 திருச்சிக்கு வர்றாரு. அதாவது முதல்ல தஞ்சாவூர் காலையில போறாரு. நம்ம கவிஞர் ஸ்நேகன் சம்பந்தமான ஒரு விழா. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஆஸ்கார் விருது வழங்க வேண்டும். ஏன் அப்படி கேட்குறோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி படங்களுக்கு தனியான படங்களுக்கு கொடுக்காம, அதாவது அவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டா நம்ம இந்தியாவை சேர்ந்த பெங்காலி வங்காள இயக்குனர் சத்யஜித் ரேக்கு கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஃபார் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சினிமா. அதுக்காக வந்து சத்யஜித் ரேக்கு வந்து அவர் வந்து மரண படுக்கையில இருந்தார். அப்ப கொண்டு வந்து ஆஸ்கார் கமிட்டி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவரை கௌரவப்படுத்தினாங்க சத்யஜித் ரேவை. அவ்வளவு சிறப்பான படங்களை அவர் எடுத்திருக்காரு தன்னுடைய வாழ்நாள்ல. அதே மாதிரி இப்ப லேட்டஸ்டா இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம், அதாவது நவம்பர் 17 நடந்த ஒரு விஷயம். அமெரிக்கால டாம் க்ரூஸுக்கு கௌரவ ஆஸ்கார் விருது. அதாவது அவருடைய வாழ்நாள் சாதனை, அவர் வந்து சினிமாவுக்கு வந்து அவருடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷனுக்காக அவருக்கு வந்து கௌரவ ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது டாம் க்ரூஸ் வந்து 1981 தான் சினிமாக்கே வந்திருக்காரு. ஸோ 81 வந்து அவர் நடித்த படம் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய டெபியூ ஃபிலிம்னு பார்த்தோம்னா என்லெஸ் லவ்ங்கிற படத்தில் 1981. அதுக்கப்புறம் பிரேக் த்ரூ அப்படிங்கிறது வந்து 1983 ரிஸ்கி பிஸ்னஸ் அப்படிங்கிற படத்தில் வந்து ஹை ஸ்கூல் சீனியராக நடித்தார். ஸோ அது வந்து அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. மிக முக்கியமாக அவருக்கு ஸ்டார்டம் வந்தது. அவர் மிகப்பெரிய ஸ்டார் ஹீரோவா வேர்ல்டு வைடா கொண்டாடப்பட்ட படம் வந்து 1986 வெளிவந்த டாப் கன். அதோட அந்த படம் தான் ஹையஸ்ட் கிராசிங் மூவியா இருந்தது 1986. அதோடைய அடுத்த பார்ட் டாப் கன் மேவரிக் 2022 வந்தது. எப்படி விக்ரம் 86 வந்துட்டு 22 நம்ம விக்ரம் வந்ததோ, அதே மாதிரி டாப் கன் மேவரிக் 2 படமும் வந்தது. இதுல நான் ஒப்பிடுறேன். கமல்ஹாசன் வந்து 1959-60 களத்தூர் கண்ணம்மாலேயே வந்துட்டாரு. குழந்தை நட்சத்திரமா கமல்ஹாசன் சினிமாவுக்கு பங்களிச்சிருக்காரு. ஒரு நடன உதவியாளரா, அதாவது அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபரா பங்களிப்பு செஞ்சிருக்காரு. கோரியோகிராஃபரா பங்களிப்பு செஞ்சிருக்காரு. ஒரு நடிகராக சினிமாவுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், கதை திரைக்கதை வசனம், இயக்குனராக, பாடகராக, பாடல் ஆசிரியராக, மேக்கப் ஆர்டிஸ்டாக, அதாவது சினிமாவுக்கு வந்து இவரை மாதிரி ஒரு பங்களிப்பு செய்தவர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது, இந்த யூனிவர்ஸ்லயே கிடையாது. அதனால உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு கௌரவ ஆஸ்கார் விருது வழங்கப்பட வேண்டும். டாம் க்ரூஸ்கே கொடுக்கும் பொழுது கமலுக்கு கொடுக்க கூடாதா? 2வது வந்து KH-237 அந்த படத்துல வந்து அதை யார் டெக்னீஷியன் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்புகள் வெளிவந்துருச்சு. இப்ப லேட்டஸ்டா என்னன்னா, உலகநாயகன் கமலை பொறுத்தவரை அவர் வந்து அவசரமா ஷூட்டிங்கு போகணும்னு நினைக்கல. ஏன்னா அவரு ஸ்கிரிப்டை வந்து பர்ஃபெக்டா பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதா அவருடைய நோக்கம். அதாவது விக்ரம் படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கதை சொல்ல வந்தப்பவே அவரை ஒரு 4-5 முறை திருத்தங்களை சொல்லி திருப்பி அனுப்பி அவரை கரெக்டா ஒரு பக்காவா ஸ்கிரிப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஷூட்டிங்கே போனாங்க. அப்படி வந்து மாபெரும் வெற்றி பெற்றது தான் விக்ரம். அதே மாதிரி அமரன் கதை வந்த பொழுது அமரன்ல வந்து கமல்ஹாசன் சொன்ன திருத்தங்கள், அருமையான திருத்தங்கள், அவர் அதெல்லாம் மாத்திட்டு அவங்க போய் தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. தக் லைஃபை பொறுத்தவரை மணிரத்னத்துக்கிட்ட கமல் பெரிய அளவு தலையிட முடியாது. 2வது வந்து தக் லைஃப் வந்து ஜாயிண்ட் வெஞ்சரா போயிடுச்சு. அதுல வந்து மெட்ராஸ் டாக்கீஸ் தான் அந்த படத்தை எடுத்து கொடுத்தது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். விக்ரமை பொறுத்தவரையும் அமரனை பொறுத்தவரையும் ராஜ்கமல் எடுக்கிற முடிவு தான், அதுல வேற யாரும் தலையிட முடியாது. பட் ஆனால் இது ஒவ்வொரு முறையும் மணிரத்னம் தான் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு. அதான் மணிரத்னத்தை மட்டும் நான் குறை சொல்லல, படம் தோல்வி அடைஞ்சதுனால. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் நமக்கு சரியா வரலங்கிறத சொல்ல வரேன். வெற்றி அடைந்திருந்தாலும் நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஜாயிண்ட் வெஞ்சர் நமக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. ராஜ்கமல் தனியா பண்றதுதான் நமக்கு கரெக்டா இருக்குங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஷாம் புஷ்கரனும் கமல் சாரும் உட்கார்ந்து ஸ்கிரிப்டா வந்து இன்னும் பெட்டர் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுல வந்து எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, இது வந்து பெரிய ஹிட் ஆகணும், எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறதுல கமல் ரொம்ப கவனமா இருக்காராம். அதே மாதிரி அன்பறிவு வந்து, ஏன்னா அவங்களோட படங்கிறப்ப அவங்களும் இது தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களும் ரொம்ப கவனமா இதை வந்து எமோஷனலா இந்த படம் மக்களுக்கு போய் சேரணும். சும்மா வெறின சண்டை போடுறது வந்து படம் கிடையாது. அந்த எமோஷனல் கோஷன்ட்டை வந்து புஷ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்களும் அவசரப்படல.
அவங்க வந்து ரொம்ப பொறுமையா ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த படத்தை அணுகுறாங்க. இந்த ஃபைன் டியூனிங்னால தான் கொஞ்சம் ஸ்லைட் டிலே ஆகுது. இந்த படம் வந்து ஷூட்டிங் போறதுக்கு வெகு விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். இன்னும் இந்த ஃபைன் டியூனிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் சரி பண்ணிட்டு எல்லா அறிவிப்புகள் எப்போ ஷூட்டிங் போறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு வரும். ஸோ இந்த முறை எந்த தவறும் நடந்துடக்கூடாது. அது வந்து மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாயுடைய மியூசிக்காகவே நான் திரும்ப ஒரு முறை ஐயப்பன கோஷியும் பார்த்தேன். அதில் அவரோட ஒர்க் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அந்த நாட்டுப்புற அந்த ஒரு மியூசிக் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது காட்டுலேருந்து வந்திருப்பாங்க அந்த பழங்குடி, அந்த இவரோட ஒய்ஃபு, கதாநாயகனோட ஒய்ஃபு, பிஜு மேனனோட ஒய்ஃபு, அவங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் அது வந்து வேற லெவலில் ஹிட் ஆச்சு. அந்த பாட்டு பாடினவங்களுக்கு தேசிய விருதும் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கலைஞர்கள் இருக்கிறப்ப நம்ம தவறு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்காரு. நிச்சயமா அறிவிப்புகள் வெகு விரைவில் வரும். மூன்றாவதாக நாளைக்கு 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் திருச்சி மாநகருக்கு வருகை தருகிறார். அரங்க மாநகருக்கு வருகை தரும் பார்த்தசாரதியே அப்படின்னு போஸ்டர் பார்த்தேன். அதாவது திருச்சி வந்து தேர்தல் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தரும் நம்மவரே அப்படின்னு நிறைய போஸ்டர்ஸ் பார்த்தேன். நிறைய டிசைன்ஸ்ல ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் பார்த்தேன். நாளைக்கு எதுக்கு திருச்சி வரார் அப்படின்னா, அவருடைய ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து நேரடியாக அவர் வந்து திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து ஃப்ளைட்ல திருச்சி வந்துட்டு கார்ல வந்து அவர் எங்க போறார் அப்படின்னா, நம்ம ஸ்நேகன், நம்ம பாடலாசிரியர் கவிஞர் ஸ்நேகன் இருக்காருல்ல, அவருடைய தந்தையார் சமீபத்துல மறைஞ்சாரு. அவர் மறைந்ததை ஒட்டி இப்ப வந்து அவருடைய தந்தைக்கு வந்து ஒரு நினைவு, அந்த நினைவுக்காக என்னன்னா இளைஞரணி மாநில செயலாளர் கவிஞர் ஸ்நேகன் தந்தையார் படத்திறப்பு நிகழ்வு, தலைவர் திரு கமலஹாசன் பங்கேற்பு. நாள் 18/11/2025 காலை 10:30 மணி அளவில். இடம் கவிஞர் இல்லம், புதுக்கரியப்பட்டி, செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம். ஸோ செங்கிப்பட்டியில இது நடக்குது. நம்பர் 1 ரைட்டா. நம்பர் 2 அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நடக்குது அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் 2026 தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் தலைமையில் திருச்சி மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெறும் இடம் கிராண்ட் எம்பையர் கன்வென்ஷன் ஹால், திருச்சி தஞ்சாவூர் நெடுஞ்சாலை, திருவெரும்பூர். இது என்னைக்கு நடக்குதுன்னா 18/11/2025 மதியம் 2 மணி அளவில் அப்படின்னு. அதாவது முதல்ல காலையில கரியப்பட்டி, செங்கிப்பட்டி மாவட்டம் கரியப்பட்டியில கவிஞர் ஸ்நேகனுடைய தந்தையாருடைய திருவுருவ பட திறப்பு விழா நடக்குது. மறைந்த அவர் பேர் ஏகாதேசின்னு நினைக்கிறேன், அவருடைய திருவுருவ பட திறப்பு நடக்குது. அதற்கு நம்மவர் கமலஹாசன் அவர்கள் நேரடியா போய் அதை பண்றாரு. நம்பர் 2 சட்டமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டம் திருச்சியில நடக்குது. ஸோ இந்த 2 நிகழ்வும் நாளை 18/11/2025 நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை நடக்குது. காலையில இது வந்து டைமிங் வந்து தஞ்சாவூர்ல கரியப்பட்டியில நடக்கிற டைமிங் வந்து காலை வந்து 10:30 மணி அளவில். இந்த தேர்தல் ஆலோசனை கூட்டம் திருச்சியில வந்து மதியம் 2 மணி, அப்போ ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 2 நிகழ்வும் நாளை நடக்குது. தலைவர் நம்மவர் அவர்கள் திருச்சிக்கு வராருங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு செய்தி.